ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வழக்கமாக நம்மகிட்ட 3 பேர் இருக்கிறாங்க. வேறு வகையில் நம்முடைய சாணக்கியோட தொடர்பில் இருக்கிறாங்க. 3 பேருமே பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிஸ்ட்ல இருந்துவாங்க. அவருடைய கேள்வி நம்ம பார்க்குற மாதிரி அவங்க யாருன்னு பார்த்துலாம். நம்ம முதல்ல அருண், நம்ம புளு சட்டை போட்டிருக்காரு. அதே போல் முத்துலட்சுமி, அதே போல் கலை, அவங்க எல்லாருமே நீங்கள் அடிக்கடி பார்த்துப்பீங்க. ஸோ அவங்களுடைய கேள்வி வந்து அதற்கான பதில் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கலை சார், இப்போது உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய இந்த 10 மசோதா தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபமாக பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், சுப்ரீம் கோர்ட் போயிட்டு பாருங்கள் ஆளுநருக்கு எதிராக இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஜுடிஷியரிக்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்குமான வார் இது இப்போ நடக்கிறது அந்த மாதிரி இருக்கா? இப்போது நாளைக்கு இப்போ 2 நாளுக்குள்ளே இந்த துணை ஜனாதிபதி வராங்க, துணைவேந்தர்கள். இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் துணைவேந்தர்களை சொல்லுவாங்களா, இல்லை திரும்ப அங்கே ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இது எங்கே போய் முடியும் சார்? இது கட்டாயமாக லெஜிஸ்லேச்சருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்குமான ஒரு மோதல் தான். சுப்ரீம் கோர்ட்டே நேற்று 24 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு 2 இடத்துல கோர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஏதோ உள்ளலாம் நுழையிற மாதிரிலாம் சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அது கன்ஃபார்மாக அது உள்ள நுழையிற விஷயம் தான். ஏன்னா அவங்க போட்ட ஆர்டரை அவங்க போடாமல் வச்சிருந்த ஆர்டரை நான் போட்டேன்னு சொல்லி சொல்லும்போது அது விடுறது தானே. நம்ம ஏற்கனவே பல பேட்டியில் சொல்லியிருந்தோம், நீதிமன்றங்களுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது, கிரியேட் பண்ணுற அதிகாரம் கிடையாது. எந்த ஒரு சட்டம் வந்தாலும், எந்த ஒரு திட்டம் வந்தாலும், எந்த ஒரு முடிவு வந்தாலும், தீர்மானம் வந்தாலும், நீங்கள் செஞ்சீங்க குடும்பத்தார் எல்லாத்துலேயுமே இது சரி தப்புன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குது. மாறாக நான் எடுத்துக்கொள்கிறேன்னு சரி சொல்கிறது. உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் ஒரு தகராறு இருக்குது. அந்த தகராறில் எது சரி எது தப்புன்னு சொல்ல முடியுமே தவிர அந்த இடத்த நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. தே கேனாட் டேக் த பொசிஷன். அதான் முக்கியம். இப்போ இங்கே ஆளுநர் விஷயத்தில் அதான் நடந்திருக்கு. அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட நேரம் மிகப்பெரிய காலதாமதம் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அதற்கு உரிமை இருக்குது. அதனால் ஒரு ரிவ்யூ பண்ணுங்க உடனடியாக அப்படின்னு சொல்லலாம். இந்த கேஸில் நீங்கள் 30 நாளுக்குள்ளே நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணுன்னு சொல்லலாம். மாறாக 30 நாள் 90 நாள் அவங்களுக்கு காலக்கெடு விதித்தது கான்ஸ்டியூஷனில் இல்லாதது. அந்த 10 மசோதாவும் சட்டமாயிருச்சு அந்த டேட்லேருந்து சொன்னது அன்பிரசிடென்டட். அது முன்னாடி கேள்வியே படாது. 142 வச்சு ஒரு சட்டம் உருவாக்கிடலாங்கிற இடத்துக்கு நீ போயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டுக்கான சிறப்புரிமைங்கிறது குழப்பத்தை தீர்வு பண்ணுறதுக்கு தானே தவிர புதிய குழப்பங்களை உருவாக்குவதற்கல்ல. இது ஒரு போர் தான். கட்டாயமாக ஒரு 2 இடையில நடக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு போர். அது கட்டாயமாக அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு பார்லிமெண்ட் ஒரு முயற்சி பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டை பொறுத்தளவுக்கு அந்த சட்ட மசோதாக்கள் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம், அதாவது வேந்தருக்கான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லும்போது அது கேபினெட்டுக்கு மாற்றுது, முதலமைச்சர் தலைமையிலான மாற்றுது. ஆனால் வேந்தர் யாருங்கிறத இன்னும் மாற்றலை. வேந்தர் ஆளுநர் கிடையாதுன்னு இன்னும் மாற்றலை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு. அப்போ வேந்தராக இருக்கக்கூடிய இன்றைக்கும் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்டுக்கு பிறகும் இருக்கக்கூடிய திரு ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு அந்த மாநாட்டை கூட்டுறதுக்கான முழு அதிகாரம் இருக்குது. அதில் எந்த குழப்பம் இல்லை. போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களான்னு பார்க்க மாட்டாங்க. போனால் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்ட துணைவேந்தர் 4 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க மூலமாக கொஞ்சம் என்ன நடந்துருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவங்க இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. தவிர அது ஆக்வர்டாக ஒன்று போகாதுன்னு நினைக்கிறேன். திருப்பி 2 நாளில் தெரிஞ்சிடும் அப்படி ஏதாவது நடக்குதா. இப்போ இதுக்கு மேலே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அந்த மாதிரி ஏன் சார்? ஆமாம், அதில் சுப்ரீம் கோர்ட்டுங்கும் போது என்ன சொன்னால் 2 வழி தான் அங்கே இருக்குது. ஒன்று கியூரேட்டிவ் பெட்டிஷன் அப்படின்னு போட்டு அந்த அமர்வுலேயே போடுறது. திரு மகாதேவன் அண்ட் கவாய் அவங்களுடைய அமர்வுலேயே போட்டு நீ என்னென்னு பாருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறது. அதற்கு பிறகு ரிவ்யூ பெட்டிஷன் அப்படின்னு போடுறது. நீங்கள் போட்டதை திரும்பி பண்ணுங்க அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலே ஒரு பெஞ்ச் அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே இருக்கிறதே சுப்ரீம் கோர்ட்டில் 2 நபர்கள் பெஞ்சுங்கிறதே ஒரு பெரிய பெஞ்ச் தான். கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் வந்துருச்சுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆளுநரோ புதுசாக ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இதை ஸ்டே பண்ணணும், இதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி இதில் கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ்லாம் இருக்குன்னு எப்படி நம்ம பிரைவசினா என்ன அப்படிங்கிற ஆதார் கார்டில் அந்த மாதிரியான வச்சதெல்லாம் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போச்சு. அப்படி ஒன்று போனால் உண்டே தவிர இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு கியூரேட்டிவ் அண்ட் ரிவ்யூ அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. சார், இப்போ 2026 பாஜக அதிமுக கூட்டணி வரும் பட்சத்தில் பிஜேபிக்கு பாஜக அதிமுக கூட்டணி வந்துருச்சு இல்லைங்க. கூட்டணி ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் அவங்க பிஜேபிக்கு அவங்க ஆட்சியில் பங்கு இருக்குமா? ஏன்னா இவர் இன்னும் சொல்லலை. அதிமுகலேருந்து நாங்கள்
கூட்டணி யாருடைய தூண்டுதலின் பேர்ல இருந்து நீங்க கேள்வி கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இருந்தாலும் வந்து அதனால முழுசா வரல. அதான் வரல. அது என்னன்னா அது வந்து இந்த கேள்வி வந்து நமக்கா வந்தா அது வேறையா வரும். அது வந்து ஒருத்தர் சொன்ன இந்த கேள்வின்னு சொன்னா அது எப்படி வரும்னு எனக்கு தெரியும். நானே சரி, கேட்டேன். அதாவது எளிமையான விஷயம் பாருங்க. நிறைய பிளான்கள் 2 பேருக்குமே இருக்கும். நிறைய ஆசைகள் 2 பேருக்குமே இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமிக்கும், திரு நயினார் நாகேந்திரனுக்கும், டெல்லி ஹைகமாண்டுக்கும், ஏடிஎம்கேக்கும். ஆனால் நடந்து முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராவில் ஒரு உதாரணம் சொன்னேன். இதற்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில், இப்போ நடந்ததுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் சிவசேனாவும் பிஜேபியும் கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 1/3 ஹாஃப் சீட்டு தான் வந்து இவங்க இருந்தாங்க, சிவசேனா அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 சீட்டுக்கு மேலே வந்து பிஜேபி வச்சுருந்தாங்க. திடீர்னு அவர் உத்தவ் தாக்கரேக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நம்ம இல்லைன்னு அவசியம் இல்லை, மைனர் பார்ட்னர் தான் சரிங்களா. போட்டிட்டதும் கம்மி தான், ஜெயிச்சதும் கம்மி தான். அதிகமான தொகுதியில் ஜெயிச்சது வந்து பிஜேபி தான். ஆனால் இவர் இல்லாமல் அவரால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு ஆசை வந்தோடனே நான் தான் முதலமைச்சர்னார். கம்மியான சீட்டில் ஜெயிச்சவர் புரியுங்களா. அவர் கேபினெட்டில் என்னை சேர்த்துக்க கூட சொல்ல, அப்படி சேர்த்தாங்க சேர்த்துருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பிஜேபி வந்து அப்படி என்னைக்குமே துரோகம் பண்ணல. ஒரு பெரிய பிம்பம் என்ன கட்டமைக்கப்படுதுன்னா பிஜேபி கூட்டணி கட்சிகளை விழுங்கும் அப்படின்னு. அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி உட்பட பலருக்கு இருக்குது. ஆனால் உண்மை அது கிடையாது. ஜம்மு காஷ்மீரில், உத்தரப்பிரதேசில், பீகாரில், கர்நாடகாவில் இது மாதிரி பல மாநிலங்களில் பிஜேபியோட முதுகில் குத்துனது கூட்டணி கட்சிகள் தான். 2.5 வருஷம் நீர் 2 வருஷம் நான் இருக்குன்னு சொல்லி முதல் 2 வருஷம் நான் இருந்தேன்னு சொல்லி அது மெஹபூபா முஃப்தியிலேருந்து, குமாரசாமியிலேருந்து, உத்தவ் தாக்கரேலேருந்து, மாயாவதியிலேருந்து அத்தனை பேருமே அவங்க தான் வந்து இவங்க முதுகில் குத்தி இவங்களுக்கு கொடுக்காம விட்டு போனாங்களே தவிர இவங்க இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிதிஷ்குமார் போயிட்டு வந்தாருங்கிற பார்க்குறோம். அதை மாதிரி இப்போ சிவசேனா பார்த்தீங்கன்னா கம்மியான சீட்டு வச்சுட்டு கூட்டணியோட கொடுத்துருந்துருப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2014 ஃபுல் மெஜாரிட்டி இருந்தபோது பார்லிமெண்ட்டில் அவங்க வந்து பிஜேபி வந்து கூட்டணி கொடுத்து 2019 கூடுதலான சீட் வந்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க எப்பயுமே அரவணைச்சு போதாருங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பயத்தில் வந்து பண்ணாங்கன்னு ஒழிஞ்ச முடியாது, பதவி ஆசையில் பண்ணாங்கன்னு ஒழிஞ்ச முடியாது. ஸோ அங்கே சிவசேனா வந்து பதவி ஆசையில் நான் முதலமைச்சரானுங்கிற ஆசையில் பண்ணனால நேர் விரோதமாக கொள்கையில் இருக்கக்கூடிய காங்கிரஸையும் தேசியவாத காங்கிரஸ் சேர்த்துக்கிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக வந்து பாஜக விமர்சனம் பண்ணதில்ல, அது வந்து பாஜக மதவாத கட்சி, பாசி கட்சி. அவங்கள விட பயங்கரமான மதவாதம் பேசக்கூடியது வந்து மகாராஷ்டிரா அந்த சிவசேனா. இன்னும் சொல்ல அவங்க வந்து மாநிலவாதமும் ரொம்ப பேசுவாங்க. மகாராஷ்டிராவை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தமிழர்களை துரத்தி அடித்த மாநிலம். அப்போ அவங்களெல்லாம் கூட வந்து இவங்க வந்து கூட்டணி சேர்ந்துக்கலாம். ஆனால் பிஜேபி சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ரைட், இந்த பக்கம் வந்தானே. அப்படி இங்கே ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்த பிறகு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. கூட்டணி அமைச்சரைக்கான முயற்சி எடுப்பாங்க. ஆனால் வருமா இல்லையாங்க ரிசல்ட் பொறுத்து. ஏடிஎம்கேக்கு தம்பிங் மெஜாரிட்டி கிடைச்சதுன்னு அவங்க கேட்கவும் மாட்டாங்க, இவங்க சொல்லவும் மாட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இழுத்துக்கு பொறிச்சிக்கணும், கூட்டணி அமைச்சரை அமையலாம். ஆனால் அது எல்லாமே இன்னைக்கு அதை பற்றி கவலை. இன்னைக்கு அவர் எல்லோருக்கும் ஒரு குறிக்கோள் தான் இருக்குது, திமுக ஆட்சி அகற்றணும். அப்போ ஒத்த கருத்துடைய அத்தனை பேரும் கொண்டு வரும். சீமானு கொண்டு வரணுங்கிற அளவுக்குலாம் பேச்சு போய் நிற்கிது. அப்போ சீமானுக்கும் பிஜேபிக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? சீமான் வந்து ஏடிஎம்கே என்ன விமர்சனம் பண்ணலை உங்களுக்கு? ரெண்டையும் வந்து டிஎம்கே அதிகமாக விமர்சனம் பண்ணுவார், 60-40 வச்சுக்கோங்களேன். ஆனால் 40 டிஎம்கே ஏடிஎம்கே மேலேயும் விமர்சனம் வைக்க தானே செய்கிறாரு. அப்போ எப்படி சேருவார்? அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே குறிக்கோள் என்னவா இருக்குது? இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை இறக்கணும். அப்போ இதில் வந்து அமைச்சரா, துணை முதலமைச்சரா, அதிகாரத்தில் பங்கு, ஆளுக்கு 2.5 வருஷமா, இதெல்லாம் ரொம்ப கற்பனை. நம்ம முதல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போதே பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கிற சண்டை வந்து குடும்பத்துக்கு நல்லதில்லை. அவ்வளோதான். அது அப்பா பேர் வைக்கிறதா, அம்மா பேர் வைக்கிறதா, குலதெய்வம் பேர், அதெல்லாம் கல்யாணம் முடியட்டும் முதல்ல. அதுக்கப்புறம் டெலிவரி போது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாங்கிறது தான் சரியா இருக்கும். சார், இப்போ வந்து விஜய் வந்து ஜனநாயகன்னு ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காப்புல. அது நாளை நாமதேன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ட்வீட்லாம் போடுறாங்க. இப்போ வந்து எம்ஜிஆரோட பாணியை திருப்பி ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏன் ஏடிஎம்கேட கூட்டணி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அது மாதிரி தகவல் வந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே வந்து பாஜகோட கூட்டணி வச்சனால இவங்க வேற யாராவது இழுக்க பார்க்குறாங்களா? ஓபிஎஸ் டிவி அது மாதிரி இழுக்க பார்க்குறாங்க. அதுக்காக நாளை நாமதேன் போஸ்ட் போட்டு இது பண்ணுறாங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு ஓட்டு சுரபி, ஒரு ஓட்டு சுரங்கம். அது வந்து அந்த பேரை சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது. விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்களே, எம்ஜிஆருடைய பிரச்சார வாகனம் 4777 நினைக்கிறேன், அதை எடுத்து வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால வந்து அவருக்கு தொப்பிலாம் போட்டாங்க. எடப்பாடி அண்ணனுக்கு தொப்பி போட்டாங்களே. ஸோ எம்ஜிஆரை வந்து நீங்கள் புறக்கணிக்கவே முடியாது நீங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அது வந்து அது பெரிய வந்து ஒரு காட் ஃபிகர். அது வந்து அது நோ மைனஸ், நோ நான்சென்ஸ், அது வந்து நல்ல மனுஷன் அப்படிங்கிற பேர் வந்து இன்னைக்கும் ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உண்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு half பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு, சரிங்களா? அப்போ அந்த 60 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு நல்ல மனுஷப்பா அப்படிங்கிற ஒரு இன்பம். அப்போ அவரை மிஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வந்து கூட்டணி மாறி போயிடுச்சுங்கனால ஜனநாயகங்கள் அப்படி வரல. அதற்கு முன்னாடியே சாட்டை சுழற்ற மாதிரி ஒரு படம் போட்டு வச்சுட்டு நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு போட்டு பண்ணார். அதே மாதிரி எம்ஜிஆர் மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கையில் இந்த எம்ஜிஆருடைய சாட்டையை வச்சுட்டு பேக்ரவுண்டில் வச்சு போட்டு நான். ஸோ அது எம்ஜிஆரை வந்து ரஜினி வந்து அப்படி ஆக பார்த்தது தான், விஜய் அப்படி ஆக பார்த்தது தான். எல்லாருமே எம்ஜிஆர் ஆக பார்ப்பாங்க. அதில் வந்து ஒன்று குழப்பம் இல்லை. யாரால் ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கேள்வி. அந்த விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்கிறது, சினிமாவுக்கு பயன்படுத்திக்கிறது வந்து ஆப்வியஸாக நடக்கக்கூடிய விஷயம். எல்லாருமே பயன்படுத்தும், சினிமாக்காரங்க பயன்படுத்த விடுவாங்களா? அதை கட்டாயம் பண்ணுவாங்க. பட் வந்து அதிமுக ஓட்டு அதனால செதறுமான்னு செதறாது. திரு விஜய்க்கு உழக்கூடியது வந்து ஏடிஎம்கே ஓட்டு கிடையாது. விஜய் வந்து அநேகமாக ஓட்டை போடக்கூடியது இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு. ஏன்னா இதற்கு முன்னாடி நான் வந்து வேற சொல்லிப்பேன், நல்லா இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஏடிஎம்கே ஓட்லேயும் ஓட்டை போடுவார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அன்னைக்கு 4 அணியாக இருந்துச்சு.
அப்போ ஆப்வியஸாக ஏடிஎம்கே குளிர்ந்திருக்க வேண்டிய ஓட்டு இதெல்லாம் நம்ம சீமான் குளிர்தோ பிஜேபி குளிர்தோ இவங்க குளிர்தோ ஏடிஎம்கே தான் எதிர்கட்சி. அப்போ அவங்க வந்து பயன்படுத்திக்கலன்னா அது ஆட்டோமேட்டிக் சதுர போட்டிக்குள்ள அவங்களுக்கு தான் லாஸ் வரும். புரியுங்களா உங்களுக்கு? இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்துட்ட நிலைமையில் நான் இந்த 10 நாள்லேயே நான் பார்க்குறேன். காமன் மேன் வெளியில் பேசும்போது நேற்று கூட ஒரு முக்கியமான பிரமுகர் திமுக பேசிட்டு இருந்தேன். அவங்க எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த ஆப்போசிஷன் ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்ட்டு. திமுக காரங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க, ரொம்ப தெம்மா இருந்தாங்க. இந்த முறை ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, செகண்ட் டைம் எல்லாம் அடுத்த முறை அமைச்சர் வாங்கியிருந்தவங்கன்னு இருந்தாங்க. அவ்வளோ நான் பேசியே அவங்க அவ்வளோ கான்ஃபிடண்டாக இருந்தவங்க. இப்போ வந்து இல்லைங்க, அது வந்து ஒரு சேலஞ்ச் தான் போல, ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் போல அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த கன்சால்டேஷன் ஆஃப் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஓட்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணி கொடுக்கணும். 2+2 4 மட்டும் இருக்காது, 2+2 6 மாற வாய்ப்பு உண்டு. ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. முன்னாடி வந்து சதுரி இருக்கும்போது எப்போ பிஜேபி ஜெயிக்காதுப்பா, நல்ல கட்சிப்பா, ஏடிஎம்கே ஜெயிக்காதுப்பா, தனியாக இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு விஜய் வேணும்ப்பா, அவர் மைனாரிட்டி பிரச்சனை கிடையாதுப்பா அவர் அப்படின்னு சீமான்பா நம்ம தமிழ் அப்படின்னு ஒன்றுனா பிரிஞ்சு கிடந்தது. இப்போ இந்த 2 பேரும் சேரும்போது உள்ளே வந்து நிற்கும். இன்னும் பாமக உள்ள வரும்போது, தேமுதிக உள்ள வரும்போது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இது மாதிரி எல்லாம் வரும்போது தெற்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், மேற்கெல்லாம் பெருசாக இருக்கும். 2 ஆஃப் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெற்கு பகுதியில் பூரா பெரிய அளவுக்கு ஓட்டு மாற்றம் நிற்கும், மேற்கு பகுதியில் பூரா பெரிய அளவுக்கு ஓட்டு மாற்றம் நிற்கும். இது பேசிக்கலாக வந்து நிற்கும். வடக்குலையும் வந்து ஓரளவு நிற்கும், டெல்டாவிலையும் சென்னையில் மட்டும்தான் கொஞ்சம் வந்து சேலஞ்ச் பண்ணணும். அதே அவங்க வேறு ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ஸோ 5 நீங்கள் பிரிச்சிங்க, சென்னை, டெல்டா, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்னு பிரிச்சிங்கன்னா நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டில் 3லேயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. பாமக அங்கே இருக்குது, நம்ம வன்னியர் சமுதாயத்தில் அவங்கள இருப்பாங்க, சிவி சண்முகம் அவங்க தலைவர் இருக்கிறாங்க, கவுண்டருக்கு வந்து இபிஎஸ்ஏ இருக்கிறாரு. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபேவரான ஏரியா இவங்களுக்கு. ஏடிஎம்கேல வந்து தெற்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பேசிக்கலாக நல்ல நாம்ஸ் உண்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அவங்க ஃபுல்லாக வந்து சவுத்தில் வந்து கம்யூனிட்டி வைஸாக ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. தேவேந்திர குல வேளாளர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து நிற்பாங்க. இவர் பிஜேபியோடைய மாநில தலைவரே முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இப்படி வேறு வேறு கணக்கில் வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபேவராக வரக்கூடிய ஒரு 5 ரீஜியனில் 3 ரீஜன் ரொம்ப ஃபேவராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அது வந்து இதெல்லாம் தாண்டி யார் எப்படி வர போகிறாங்கிற பார்ப்போம். பட் எம்ஜிஆருங்கிறது வந்து ஒரு அசைக்க முடியாத சக்தி. எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க. இன்னும் வந்து வேற யாராக போனாலும் அலைன்ஸ் வந்தாலும் எப்படி வந்து போனாலும் இவங்க ட்ரை பண்ணக்கூடிய, விஜய் ட்ரை பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த முறை கிடைக்காது அலைன்ஸ் சேர்ந்துட்டதுனால. அவர் வந்து எம்ஜிஆர் வந்து முன்னாடி பயன்படுத்தினா பெருசாக ஒர்க் அவுட் ஆகும், நோ டவுட். அது வந்து அந்த அட்டெம்ப்ட் சரிதான். பட் நவ் இட்ஸ் டூ லேட். எஸ் சார், இப்போது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணினால ஓட்டு அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் காமன் இஷ்யூஸில் அண்ணாமலைக்கு அப்புறம் இப்போ இருக்கிற பிஜேபி கொஞ்சம் இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் கொஞ்சம் தொய்வாக இருக்காங்களா? நடுக்காவேரி தஞ்சாவூர் இஷ்யூ, அந்த இஷ்யூ கூட பெருசாக எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. பெரிய அளவில் பொன்முடிக்கு கூட ஏடிஎம்கே ஆர்ப்பாட்டம், பொன்முடி அவர் பேசுகிறது கூட ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே காமன் மேன் கிட்ட இந்த நியூட்ரலாக இருக்கவங்களுடைய ஓட்டை கன்சல்டேட் பண்ணுறதுக்கான எதுவும் பண்ணாமல் எல்லாமே ஒரு டெம்பரரி தாங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் 3 மாதம், அதாவது 100 நாள் வந்து லண்டன் போன போதே வந்து என்ன ஆகுங்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் மாதிரி இல்லை இருந்துச்சு. ஹெச் ராஜா தலைமையிலான கமிட்டி வந்து நாங்கள் எல்லாத்தையும் நல்ல முக்கியமான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு, பல இன்சிடென்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு போட்டு உதயநிதி அவருடைய பதவி பிரமாணம் உட்பட அதெல்லாம் விட்டு போட்டு நாங்கள் வந்து இப்போ உறுப்பினர் சேர்க்கை மட்டும் தான் கவனம் செலுத்துறங்கிற மாதிரி போனாங்க. அப்புறம் திருப்பி அண்ணாமலை வந்தார், திருப்பி அக்ரெசிவாக போனார்ல. ஸோ ஒரு 100 நாள் தான், அது செட்பேக் கிடையாது, ஒரு கேப், அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ வந்து இவர் தான் புதுசாக டிரான்சிஷன் நடக்குது. இவர் வந்து மாநிலம் முழுக்க முதல்ல பயணம் போகிறாரு, தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறாரு, அவங்கெல்லாம் உள்ளே வர்றாங்க. அண்ணாமலை தன்னுடைய வேலை இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கிறார். அவர் இன்னும் ட்வீட் போடுறாரு, அவர் ஊடகங்கள் அதை கவர் பண்ணுது, அவருக்கான முக்கியத்துவம் இருக்க தான் செய்யுது. ஒன்றும் காணாமல் ஏற்கனவே சொன்னேன், அண்ணாமலை அவர்கள் இருந்த போதே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆக்டிவாக தானே இருந்தாங்க, திரு எச் ராஜா பேட்டி கொடுத்து தான் இருந்தார், அதுக்கு ஒன்றும் தடை வரல. அப்போ நயினா நாயன் வந்துட்டாருன்னா இவர் வந்து விலகி வீட்டுக்கு போயிடணுங்கிறது கிடையாது, சரிங்களா? இவர் வந்து ஓகே ஒரு பெரிய கேப், நம்ம வந்து 24 வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தருக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு கேப் அடிச்சு ஹிமாச்சல் பிரதேஷ் போனார் வச்சாரு, இப்போ திருப்பி டெல்லி போறாரு, லண்டன் போவார், அமெரிக்கா போவார், அப்படி அது ஒரு கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறார் தானே. திரும்ப அவர் இங்கே தானே பாலிடிக்ஸ் பண்ணி, அவர் எங்கே போக முடியும்? இந்த கட்சியில தானே பாலிடிக்ஸ் பண்ணி, வேற எங்க போக முடியும்? இப்போ திருப்பி இன்னொரு கட்சிக்கு போய் வரதா பண்ண முடியுமா? அப்போ வந்து அவருடைய இடம் இதுதான். அவர் வந்து ஒரு கேப் எடுத்துக்கிறார், ஆனால் சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவா இருக்கிறார். திரு நயினா நாயந்திரன் கடுமையாக உழைக்கிறார், தமிழ்நாடு முழுக்க போகிறார். அந்த அக்செப்டன்ஸுக்கு இட் வில் டேக் ஃபியூ டேஸ், ரொம்ப லிட்டில் பிட் டைம் தான். நீங்கள் கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றும் நடக்காது, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பொறுத்தளவுக்கு திரு நயினா நாயந்திரோட ஐடியா என்னவா இருக்குன்னா, 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோங்கிறார். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்த தருணத்தில் கூட சட்டமன்றத்தில் திரு நயினா நாயந்திரனும் திரு எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு பேசியிருக்காங்க. அன்னைக்கு சந்திச்சதுக்கு பிறகு அன்னைக்கு வந்து நைட்டு விருந்து சாப்பிட்டார் அவர் வீட்டில் போயிட்டு, இன்னைக்கு திரும்ப செஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் சேர்ந்து பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து முன்னாடி வந்து வேணுமா வேண்டாமான்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க திரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் வந்து வேண்டா விருப்பா சேர்ந்திருக்காருன்னு கருதப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி நான் விருப்பத்தோட சேர்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நேத்து என்ன சொன்னாரு? பிஜேபிக்கு எதிராக கருணாநிதி அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரு, சாரி பிஜேபிக்கு ஆதரவா
கருணாநிதி அவர் என்ன சொல்ல எடுத்துக்காட்டார், பிஜேபி பத்தி எவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு தெரியுமா, பிஜேபி பத்தி என்ன சொல்லிருக்காரு தெரியுமா, அவங்க முரசல் என்ன. அப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சதை அவர் முதல் முறையா நியாயப்படுத்துறாரு. நாங்க எங்க யாராலும் கூட்டணி வைப்போம்னு சொன்னதை தாண்டி அவங்க கூட நீங்க கூட்டணி வச்சல, அப்ப உங்களுக்கு மட்டும் இனிச்சதா எங்களுக்கு இப்ப வந்து அதை வந்து அவருக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்படுதுங்கிறத காட்டுறது. முதல்ல அவருக்கு இருக்கலாம். அப்ப இதுக்கு ஸ்லோவா தான் செல்லும். அதுக்காக தான் அந்த 1 year பீரியட். உங்களுக்கு புரியுங்களா? ஏன் இன்னைக்கு கல்யாணம் வச்சாங்க, டிசம்பர்ல வச்சிருக்கலாமே. நம்ம பலமுறை சொன்னோம், இன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு குடும்பம் சேர்ந்துருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்யாணம், ஆளுக்கு சண்டை விடுவான், 4 மச்சான் சண்டை விடுவான், சித்தப்பா வந்து பஞ்சாயத்து கூட அப்படி ஓடிட்டு. அப்போ இன்னைக்கு வரும்போது 2 கட்சியிலுமே இருக்கக்கூடிய லீடர்ஸ் அண்ட் கேடர்ஸ் அவங்க அதிருப்திகள் எல்லாம் கரைஞ்சி சரியாகி ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். ஸோ பிஜேபி ஆக்டிவாக போராடும். அந்த போராட்டத்தை வந்து இணைஞ்சு செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதனால உள்ள கேப் தானே தவிர தொஞ்சிருச்சு அப்படிங்கிற நிலைமை நான் பார்க்கல. சார் எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரியான எலெக்ஷன்லேருந்து ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு பெரிய விஜய் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ்லேருந்து இப்போது நிறைய இப்போது புதுசாக ஓட்டு போடுறவங்கலேருந்து ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்ற அளவுக்கு இப்போது ஒரு குழந்தை அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு புதுசாக யங்ஸ்டர் யாராவது சொன்னால் அவங்க அப்பா அம்மா கேட்டுக்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். நிறைய பேர் வந்து அவருடைய ரசிகர்களாகவும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஓட்டு டிஎம்கேலேருந்தும் எடுப்பாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஏடிஎம்கேலேருந்து எடுப்பாங்க, பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா இந்த விஜய்? திரு விஜயோடைய ஓட் பேங்க் நம்ம புரிஞ்சுப்போங்க. நீங்கள் ரொம்ப சரியாக கணிச்ச போல நியூ ஓட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். 30 வயசு கீழே இருக்கிறவங்க 30லேருந்து 18 அது வரைக்கும் வந்து 18லேருந்து ஆரம்பிச்சு 30 வரைக்கும் பெரிய அளவுக்கு வந்திருக்கு. இந்த ஓட்டு மொத்தமாக 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புரிஞ்சுக்கிறேன், இதுதான் இந்த 100 ஓட்டு மொத்தமாக வந்து 18லேருந்து 30 வயசுல 100 ஓட்டு இருக்கு அப்படின்னா இவர்கள் அத்தனை பேருமே விஜய்க்கு போட்டுற மாட்டாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதில் சிறுபான்மையினர்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த 18-30 ஓட்டுலேயே நான் சொல்லேன், அவங்களில் வந்து மேஜராக இங்கே வந்துடும். டிஎம்கேக்கு மட்டுமே வந்து கண்ணை மூடிட்டு போட்டுட்டு இருந்த ஒரு ஓட்டு வந்து இப்போ வந்து டிஎம்கே மேலே பல அதிருப்திகள் இருக்குது. அவங்க சிறுபான்மையினர் என்ன நினைக்கிறாங்க, இவங்க எல்லாம் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, நமக்கு வந்து ஒன்றும் செய்யலை அப்படின்னு ஒரு எண்ணம் ஓடுது. நான் பிலோ 40 ஏஜில் இருக்கிறேன்னு நான் பார்க்குறேன். அவர்கள் எல்லாருமே வந்து மாற்றி ஓடுப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் போனால் ஏடிஎம்கே பிஜேபி, அதனால் அவங்களுக்கு போட முடியாது. சீமானுக்கு போடலாம்னா நிறைய பேர் போட விரும்புகிறாங்க. ஆனால் அவங்களுடைய சமூகத்தில் நிறைய வந்து சீமானை சேர்க்காதீங்க அப்படின்னு ஜெயின்லாப்தீன் போன்றவர்கள்லாம் வந்து பிஜே போன்றவர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, அவர் ஓட்டு போடாதீங்கன்றாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ். திடீர்னு இவர் ஒரு கோவப்பட்டு நீங்களாம் சாத்தான்கள் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதனால சிறுபான்மை ஓட்டு வந்தாலும் அவர் பெருசாக வரல. 100ல் வந்து ஒரு 10 ஓட்டு அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 90 ஓட்டு அவர்கிட்ட போல. 100ல் வந்து ஒரு ஓட்டு தான் ஏடிஎம்கே பிஜேபி போகுது, 99 ஓட்டு அங்கே போல. இப்போ மிச்சத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஓட்டு வந்து டிஎம்கே தான் இருக்குது. புரியுங்களா? அதில் ஒரு 30% ஓட்டை வந்து இவர் எடுப்பார். யாருன்னா சொல்றது 18 to 30 இருக்கக்கூடியதில் அதில் சிறுபான்மை ஓட்டில் அதை 100 பிரிச்சுன்னு 30% வந்து இவர் எடுப்பார். அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் இந்த யூத்தில் பார்த்தீங்கன்னா பட்டியலினத்தவர்கள், வன்னியர்கள் இவங்க எல்லாருமே மேஜராக வந்து இவங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ அவங்க வந்து பிஜேபியில் ஒரு பக்கம் நின்னாங்க, அவங்க தான் அண்ணாமலையோட பார்த்து ஈர்த்து வந்தாங்க. அவங்க வந்து தமிழ் தேசியத்துக்காக சீமான் பக்கம் நின்னாங்க, அவங்க தான் விஜய் பக்கம் நிற்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி இன்னொரு புது ஓட்டர்கள் போட்டு பிரிச்சிங்கன்னா அது வந்து 3 சால்டாக பிரிஞ்சு நிற்கும். பிஜேபி, நாம் தமிழர் இது அப்படின்ட்டு. இப்போ ஏடிஎம் கூட அலையன்ஸ் போகும்போது அதுலேயே ஒரு மேஜர் சங்க் வந்து அந்த பக்கம் போகும். அப்போ 3 பேருக்குமே அண்ணாமலை, சீமான், விஜய்னு 30-30-30 வச்சுருந்தீங்கன்னா இப்போ இவங்க அலையன்ஸ் சேர்ந்தனால இது 50-25-25 போய் நிற்கும். அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு என்ன கன்சல்டேஷன். நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ண, யாருக்கும் இப்போ வந்து ஒரு பெரும் புரட்சியாளருக்கு நீங்கள் வாக்களிக்கணும்னு நினச்சி நீங்கள் போகிறதோட யார் ஜெயிக்கிறாங்களோ வாக்களிக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு கேண்டிடேட் லிஸ்ட்லேயே பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷங்க 2 பேர் தெரியும், ஓட்டு போட மாட்டீங்க. அது என்ன, அவருக்கு எப்படியும் ஜெயிக்க மாட்டாரு, அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தில் போய் திரு விஜய் மாட்டி பறிப்பார். இப்போ இந்த அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆனனால வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டிஎம்கேக்கு தான் சேதாரம் வருங்கிற பாயிண்ட் நீங்கள் தான் வரும். அப்போ டிஎம்கே வேண்டான்னு நினைக்கிறவங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்த சிறுபான்மை மக்கள் 40 கீழே, ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சியிலையுமே, காங்கிரஸ் பற்றி மற்ற பற்றி சொல்ல வேண்டாம், இளைஞர்களே இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் வந்து பிஜேபி, நாம் தமிழர், விஜய், விடுதலை சிறுத்தைகள் இந்த 4 இடத்துல இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் 40 வயசு கீழே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள், பிஜேபி, இவங்க நாம் தமிழர், விஜய் இந்த 4 பேர் தான் இருக்காங்க. அதில் இப்போ 4 அந்த ஷேர் பிரிஞ்சு இருக்கனால அது வந்து டிஎம்கேட்டு கொஞ்சம் நிற்கும், அப்போ விஜய்ட்டு கொஞ்சம் நிற்கும். அப்போ அது சுற்றி நீங்கள் எப்படி பார்த்தாலும் இளைஞர்கள் ஓட்டா அவருக்கு வந்து நிற்குது, மைனாரிட்டி ஓட்டா அவங்கள்ட்ட வந்து நிற்குது. இப்படி அவங்க எல்லாமே பாதிப்பு அவங்களுக்கு தான் வந்து நிற்கும். பிஜேபிக்கு ஓட்டு போடுற இளைஞர் ஒரு நாள் வந்து விஜய்க்கு போட மாட்டான். அது 2 வேற ஓட்டு. டிஎம்கே ஓட்டும் என்டிகே ஓட்டும் ஐடென்டிக்கல் ஓட்டு. அதனால தான் சேதாரம். அவங்க வந்து பிஜேபி விரும்புகிறவங்க இல்லை. அவங்க டிஎம்கேட்ட கோச்சுக்கிட்டா கூட அது அண்ணன் தம்பி சண்டை மாதிரி, இங்கே கோச்சுக்கிட்டா கூட அங்கே தான் போவாங்க. அவங்கள இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி வர மாட்டாங்க. ஸோ அப்போ பிளவுன்னு ஏற்படுத்துனா இங்கே தான் ஏற்படும். இந்த ஓட்டு வந்து வரவே வர, இந்த ஓட்டு வந்து வெளியே எங்கேயுமே போகாது. கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணி பார்க்குறதுன்னு ஒரு குரூப்ல அதை ஒரு 100 பிரிச்சிங்கன்னா அது 3 பிரிஞ்சிடும். இந்த பிஜேபி பக்கம் அண்ணாமலையுடைய இந்த இளைஞரால் இருப்பு, சீமான் பக்கம் போவோம், விஜய் பக்கம் அது திரும்பி டிஎம்கேக்கு போகாது. ஏன்னா அவங்க புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பக்கமும் அந்த இழப்பு வந்து இங்கே தான் வந்து நிற்கிறத தவிர விஜய் வந்து இப்போ ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன்,
இன்னைக்கே வந்து 50% ரேஷியோ தொட்டிருப்பாரு. அவரும் ஏடிஎம்கே மாநில ரொம்ப ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான் இருக்கும். பட் அவருக்கு ஒரு தயக்கம், அவர் வந்து நம்ம ஆட்சி அமைக்கணும், நம்ம முதலமைச்சர் ஆகணுங்கிற மாதிரி விஷயம், நம்ம வந்து இபிஎஸ் நம்ம முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு நாம ஏன் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான சிந்தனை, அதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து டிலே பண்ணி பார்க்கலாங்கிறது தடுத்து விட்டுச்சு. இப்போ இவங்க அலைன்ஸ் வச்சுட்டாங்க அப்படிங்கிறனால அவருக்கு ஒரு பெரிய லாஸ் தான். அது வந்து மிச்சம் அவர் எடுக்கக்கூடிய ஓட்டுகள் எல்லாமே அவருடைய ஆப்சன்ஸில் டிஎம்கே ஓட்டுகளாக தான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு அரசியல் தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. நிறைய பேர் வந்து விஜய் அந்த அவருடைய ஃபேமஸ்க்காக அவருக்காக போடுற மாதிரி தான் நிறைய பேர் பேசுறாங்க. அதனால கேட்டேன். இல்லை, அதுதான் உண்மை. ஆனால் பெரிய துயரம் என்னன்னா யங்ஸ்டர்ஸுக்கு இல்லை. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு டெவில் சர்டிஃபிகேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே மாட்டிக்கிடுவீங்க. ஏன்னா சொல்ல தெரியாது, அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு தெரியும், புரியுங்களா? யாருக்கு ஓட்டு போகணும் உங்கள் மனசில் ஒன்று ஓட்டு வச்சிருப்பீங்க அவனை. ஆனால் நான் வந்து அப்போ அவர் ஒழுக்குமா இவர் ஒழுக்குமா அவர் செய்யல அப்படி நான் போட்டே போனேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்றீங்க, புரியுங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸுங்கிறது வந்து சொன்னாதான் அப்படிங்கிறது இல்லை, சிந்திச்சாலுமே இன்டெலிஜென்ஸ் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க இளைஞர்களுக்கு வந்து தெளிவு என்ன, ஏடிஎம்கே டிஎம்கே வேண்டாம், அவங்க அதில் தெளிவாக இருக்காங்க, புரியுங்களா? மாற்று வரும்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். 91 இந்த முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. தமாக வராதா, பாமக வராதா, தேமுதிக வராதா, கம்யூனிஸ்டுகள் வரமாட்டாங்களா, மதிமுக வராதா, சீமான் வரமாட்டாரா, பிஜேபி வராதா, இன்னைக்கு விஜய் வந்து நிற்கும். அப்போ பப்ளிக் எப்பயுமே மாற்று எதிர்பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க தான் மறுநாள் போய் எலெக்ஷனில் சேர்ந்துட்டு இருக்காங்க, புரியுங்களா? இப்போ முந்தானே வரைக்கும் பிஜேபி தனியாக போட்டிற சிந்தனை தான் இருந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு கேம் ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சா இல்லையா, அதுக்கு ஒரு ஓட்டு ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சா இல்லையா, அது ஆட்சி பிடிக்குதா இல்லையாங்கலாம் விட்டுருங்க. ஒரு 18% ஓட்டு வாங்கி கேட்டாங்கல்ல, ஒரு 4% தான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏடிஎம்கே பிஜேபி பண்ணாங்க. இப்போ என்ன செஞ்சிச்சு, பிஜேபி திரும்பி போய் ஏடிஎம்கே செஞ்சிருச்சு. அப்போ ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செய்யணும், ஆடா அப்படின்னு சொல்லி சுதந்திரம். இப்போ அவன் திரும்ப அந்த பக்கமும் அந்த பக்கமும் பண்ணிக்கிறான். அப்போ விஜய் வேணுங்கிறவங்க வந்து விஜயோடைய அரசியல் தெளிவு பற்றியோ அவருடைய கொள்கை தலைவருடைய அவருக்கே அந்த கொள்கை தெளிவு வந்து 100% கிடையாது நான் நினைக்கிறேன், சரிங்களா? வித் ஆல் ஹியூமிலிட்டி, நான் பணியோட விமர்சனமாக சொல்லலை. பெரியாருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து 100 வித்தியாசம். அவர் சொன்னார், அவர் வந்து முதல் ஸ்பீச்லேயே சொன்னார், சில விஷயம் ஏற்கலாம், சில விஷயம் மறுக்கலாம், ஆனால் அதெல்லாம் கிடையாது. மொத்த மேட்ரு, முக்கியமான மேட்ரு போய் நீங்கள் பேச முடியாது. தமிழை பற்றியோ, தேசிய கீதம் பற்றியோ, சுதந்திரம் பற்றியோ, தமிழ்நாடு பற்றியோ, தமிழின தலைவர்கள் பற்றியோ, 150 விஷயத்தில் அவர் வந்து கடவுள் மறுப்பு பற்றியோ இதெல்லாம் பதிலே பேச முடியாது அவங்களால். பெண் உரிமை பற்றியோ, பெரியார் வந்து எதெல்லாம் நீங்கள் அடையாளமாக சொல்றீங்களா அதில் பூரா முரண்பட்ட கொள்கைகள் இருக்கு, சரிங்களா? அதில் வந்து சேர்க்க முடியாது. அப்போ கொள்கை தெளிவு நீங்கள் இல்லாமல் இளைஞர்கள் இருக்குன்னா அப்படின்லாம் யோசிக்கல. அவங்களுக்கு ஒரு மாற்றம், அந்த மாற்றத்துக்கு யார்? அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து சீமானும் விஜய் தான். சீமான் வந்து தனி மனிதராக இருக்கார், விஜய்ட்டு ஒரு பாப்புலாரிட்டி, உடனே ஒரு ஆகர்ஷம், டக்குன்னு வந்து ஒரு அவ்வளோதான். அப்போ இந்த அட்டென்ஷன் வந்து தப்பு கிடையாது, இது காலகாலமாக நடக்குது. அந்த கரிஷ்மாவை தான் திரு அண்ணாமலை ட்ரை பண்ணார். அவர் வந்து முகம் மூலமாக பண்ணதை இவர் தன்னுடைய அறிவு மூலமாக பண்ணார். உங்களுக்கு புரியுங்களா? அதுதான் அங்கே நடந்தது. அப்போ இவர் விஜய் பார்த்தோன்னே எல்லாரும் பயங்கர குஷியார். அவர் பேசுகிற நல்லா பேசுறாருன்னு வச்சுங்க. அண்ணாமலை வந்து பேசி 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 யாரா அந்த பையன் அப்படின்னு அப்படி திரும்பி பார்க்க வச்சார். அப்போ வந்து அது பேசி ரொம்ப நல்லா பேசுறாரு, ரொம்ப கன்வின்ஸ் பண்றாரு, ரொம்ப டேட்டாவோட பேசுறாரு அப்படின்னா ஒரு அறிவு மூலமாக ரெண்டுக்குமான விஷயம். விஜய் சீமானுக்கும் சேருது. சீமான் தான் பேச்சு தான் முழுக்க, அவருடைய நினைவுத்திறன் வந்து கற்பனை பண்ண முடியாது, அது வந்து யோசிச்சு பண்ண முடியாது. அவர் சொல்ற டேட்டா வந்து நீங்க வெரிஃபை பண்றதுக்கே உங்களுக்கு 4 நாளாகும், அவ்வளோ வந்து அள்ளி போடுவார். அப்போ இந்த 3 பேருடைய ஓட்டுமே மாற்றத்துக்கான ஓட்டு. நான் ஏற்கனவே சொன்ன இந்த 3மே 8 வச்சுக்கிட்டீங்கன்னா 24% ஓட்டு வந்து இந்த 2 கட்சியும் வேண்டாம்னு நினைக்கிற ஓட்டு தான். அப்படித்தான் விஜய்க்கு வந்து நிற்குது. அவங்களுக்கு கொள்கை தெளிவு இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன் நான், அவங்களுக்கு சொல்ல தெரியலன்னா புரிஞ்சுக்கலாம். சார், இப்போ மகாராஷ்டிராவில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அமைச்ச குழுவில் வந்து சொல்லியிருக்காங்க, 3வது மொழியாக படித்தா மாணவர்களுக்கு வந்து மனசுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாட்டை தாண்டி இப்போ மற்ற மாநிலங்களையும் எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கா? ஆட்டோமேட்டிக்காக எதிரொலிக்குங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து கெட்டது தான் அங்கே இருக்கும், நல்லது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியுங்களா? அது வந்து கஷ்டமாக தான் இருக்கும், அது வந்து எப்பயுமே உள்ளது தான். எல்லா இடத்துலையுமே மாநில அரசியல் வந்து ரொம்ப பெருசாக முன்னெடுத்துறது. தேசிய கட்சியோட வீழ்ச்சி, கம்யூனிஸ்ட் வந்து இந்தியாவில் இல்லாமலே போயிடுச்சு, காங்கிரஸ் வந்து அடுபாதாளத்து போயிடுச்சு. இப்போ இருக்கிற ஒரே ஒரு கட்சி தேசிய கட்சினால பிஜேபி மட்டும்தான் இருக்குது. அந்த பிஜேபி வந்து கொள்கை சொல்றது எல்லாமே அது தேசியவாதம்னு பார்க்காம அது வந்து ஒரு இனவாதம், ஒரு குழுவாதம்னு பார்க்குறாங்க. அதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ அந்தந்த இடத்துல இப்போ வந்து பிஜேபிக்கு யாரோட போட்டி நடக்குன்னா, பிஜேபிக்கு காங்கிரஸுக்கும் போட்டி நடக்கல, பிஜேபி கம்யூனிஸ்ட் போட்டி நடக்கலாம். அப்படி நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் வராது, புரியுங்களா? எங்கெங்கெல்லாம் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு மட்டும் நேரடி போட்டி இருக்குதோ, புரியுங்களா, குஜராத் மாதிரி, ஹிமாச்சல் மாதிரி, மத்திய பிரதேசம், அந்த இடங்கள்லாம் இந்த பிரச்சனை வராது. எங்க பிஜேபிக்கும் மாநில கட்சிகளுக்கும் பிரச்சனை நடக்குதோ அங்க பூரா வரும். வெஸ்ட் பெங்கால்ல அது வரும், மகாராஷ்டிரால வரும், தமிழ்நாட்டில் வரும், புரியுங்களா? எங்கெங்கெல்லாம் மாநில கட்சிகள் வந்து பிஜேபி எதிர்கொள்றாங்களோ அங்க இந்த பிரச்சனை வரும். நாங்க வந்து மாநில நலனை பார்க்கிறோம், நீ துரோகி, இவங்க தேசிய கட்சிங்கனாலே இப்படி வந்து ஒரு சென்ஸ் வரும். அது உண்மை கிடையாது. மகாராஷ்டிராலையும் வரும். அதை வந்து தேவேந்திர பட்னாவிஸே சரியா கையாள தயங்கினார்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு பதட்டம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படின்னு சொல்லி 4 ஹிந்தி திணிப்பே கிடையாது, அதுல வந்து குழப்பமே கிடையாது.
எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் சரி. அப்படியே அகடமிக்கலாக வச்சுப்போம். 3 லாங்குவேஜ் படிக்கிறது வந்து மனச்சுமை ஏற்படுத்துமான்னு இந்த தியரி எப்பயுமே உலகம் பூரா இருந்திருக்கு. நிறைய படிக்க வைங்க, நினைவுத்திறன் மூலமாகவே பெரிய மண்டை வந்துடும் அப்படிங்கிறது இந்தியன் தியரி. வெஸ்டர்ன் தியரி வந்து அவனை ஃப்ரீயாவுடுங்கிறது. அப்படித்தான் பாழாக்கி நம்மளை கிளர்க் ஆக்கின்னு பார்க்குறாங்க. உங்களுடைய நினைவுத்திறன் சூப்பராக இருக்குமா, உங்கள் அப்பாவோட நினைவுத்திறன் சூப்பராக இருக்குமான்னு சொல்லுங்க. உங்க அப்பாட்ட போய் கேளுங்க, அவர் நினைவுத்திறன் சூப்பராக, அவன் தாத்தா நினைவுத்திறன் சூப்பராக இருக்குமான்னு. நமக்கெல்லாம் வாய்ப்பாடு பெண்டை நிமித்தி அடிச்சிருவாங்க. 16ஆம் வாய்ப்பாடு சொல்லணும். நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? இப்போ ஞாபகம் இல்லை எனக்கு. சொல்லி ஆகணும். 16 வரைக்கும் நீ போய் சொல்லி ஆகணும். அப்போ எப்படி தெரியும்? அப்போ மைண்டில் ஏற்றி உரு போட்டு நினைத்து. வேதம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 12 வருஷம் அந்த வேதம் படிக்க வைப்பாங்க. இப்போ வந்து மினிமம் இப்போ எல்லாம் 2 வருஷத்துல யாரும் 2 வருஷத்துல கொடுத்து டாக்டர் ஆக்கிறாங்க எல்லாரையும். 12 வருஷம் படிப்பு, ஒரு புஸ்தகம் கிடையாது. அவங்க நீங்கள் அந்த வேத பாடம் சும்மா கூகுளில் போய் நீங்கள் யூடியூப்ல தேர்ஸ் பண்ணி வேத பாடத்தில் குழந்தைகள் படிக்கிற பாருங்க, இப்படி கை ஆட்டே படிப்பாங்க. இப்படி அவங்களுக்கு வந்து பாடம் ஒன்று இப்படி அவங்களுக்கு வந்து இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த முதல் வரியை சொன்னீங்கன்னா கடை மொத்த வரையும் சொல்லிடும். அப்படி அதனால தான் அதுக்கு சுருத்தின்னு பேர். அந்த வேதத்துக்கு சுருத்தின்னு பேர். காதில் கேட்டு வர்றது, எழுத்தே கிடையாது, லிபி கிடையாது, எழுத்தே கிடையாது, காதில் கிடையாது. இப்போ வந்துருச்சு வச்சுக்கோங்க. அப்படி நினைவுத்திறன் அதிகமாக்குனா தான் புத்தி வளருங்கிறது இந்தியன் தேரி. இதை எப்படியாவது பாழாக்கிறணும், நினைவுத்திறனே வச்சிருக்க கூடாது, மக்கு மண்ணாந்தையெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெஸ்டர்ன் தியரி. அவங்க அப்படி உருவானவங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் இன்டர்ல போய் நேற்று வரைக்கும் இன்டர்ல போய் ஒரு இந்தியன் தான் வந்து உட்கார்ந்துருக்காரு, கூகுளில் உட்கார்ந்துருக்காரு, மைக்ரோசாஃப்ட் எல்லாத்தையும் உட்காந்து. ஏன் உட்கார்ந்துருக்காரு? இந்த தாட் ப்ராசஸ் இங்கே தான் வரும். இந்த மூளையே இங்கே தான் வரும். இந்த மூளை எப்படிப்பட்ட மூளை? மண்டையில் அடிச்சு அமுக்கி டம்ப் பண்ண மூளை. அப்போ நிறைய படிச்சா மூளைங்கிற ஒரு கூழாங்கல் மாதிரிங்க. அதை தீட்ட தான் வந்து அறிவு வளரும். அப்பதான் வந்து ஒரு வைரமாமா. அது நீ அப்படியே வச்சுட்டு கல்லெல்லாம் பாழாக்கூடாதுன்னா அப்படிதான். கல் மொந்தையா இருக்கும், அதை தீட்டி ஷார்ப் பண்ணும்போது இத்தூண்டா வரும்போது வைரமா வந்து நிற்கும். அவ்வளவுதான். நம்ம ப்ராசஸ் வந்து 3 மொழியில 30 மொழிகள். மகாத்மா காந்தி எத்தனை மொழி வச்சிருந்தார்? பாரதி எத்தனை மொழி வச்சிருந்தார்? நரசிம்மராவ் எத்தனை மொழி வச்சிருந்தார்? யாரும் 10 குறைஞ்சு கிடையாது. யாமறிந்த மொழியிலே. புரியுங்களா? அப்ப எத்தனை மொழி தெரியும் தான் அர்த்தம் உங்களுக்கு. ஷெல்லி தாசன் பேர் வச்சுருந்தான், ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சு வச்சுருந்தான், மாஸ்டர் இருந்தான். அப்போ அவனுக்கு எவ்வளோ நாலேஜ் இருந்துச்சுங்க நீங்கள் பேர் பார்க்க. அப்போ நிறையா படித்தாதான் புத்தி வளர்ங்கிறது அடிப்படை தத்துவம். தொட்டனை தூர் மணற்கேணி மாந்தர்தம் கட்டணை தூர் அறிவுன்றான். மண்ணை வந்து நீ எப்படி தோன்றியோ, பீச் பக்கத்தில் நீ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ தோண்ட தண்ணி வரும். அதை மாதிரி படிக்க தாண்டா அறிவு வருங்க. இந்த குரூப் பூரா என்ன, இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் என்ன செய்யுது? படிக்காத என் குழந்தைகள் போட்டு புத்தக சுமை அப்படின்றான். இது எங்கன்னு வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. புத்தகம் சுமையாது. நீ லேப்டாப் வச்சுக்கோ, அதெல்லாம் வேண்டாம், டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஆனா படிப்பு வந்து சுமைன்னு கொண்டு போகாதீங்க. புத்தக சுமைங்கிறத ஏழை விவசாயி இதெல்லாம் நெரேட்டிவ். விவசாயினா ஏழையா இருக்கணுமா என்ன? ஏழை விவசாயம் தான் சொல்லுவாங்க. விவசாயிங்கிற ஃப்ரேஸே நீங்க பார்க்க முடியாது. அவர் ஒரு ஏழை விவசாயம், அது ஒரு புத்தக சுமைமா. ஏன் புத்தக சுமையான? இந்த நெரேட்டிவ் பூரா ஃபிக்ஸ் பண்ணி எப்படியாவது முட்டாள் ஆக்கணும் குரூப். இந்த புதிய கல்விக் கொள்கையை வந்து எப்படியாவது அறிவாளி ஆக்கணுங்கிற ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குது. அகடமிக்கெல்லாம் படிக்கும் போது நீங்க வந்து படிச்சு விரும்பினது, நீங்க படிச்சது ஒண்ணு, இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வேலை ஒண்ணு. உங்களுக்கு புரியுங்களா? இதை நீங்க +2 படிக்கும் போது ஆஹா அப்படின்னா நீங்க டக்குனு டிகிரி படிக்க மாத்திரலாம். அது வந்து வாய்ப்பு கொடுக்குது. டிகிரி படிக்கும் போதே பாதியில் உங்களுக்கு அப்பா இன்ஜினியரிங் நம்ம சப்ஜெக்ட்லப்பா நம்ம வேற போலாம் மாத்திரலாம். புல்லாங்குழல் படிக்க போலாம்ன்றான். புரியுங்களா? நீங்க இன்ஜினியரிங் எங்க இருக்கு, புல்லாங்குழல் எங்க இருக்கு? அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் அங்கே வாங்கி, இதுக்கான சர்டிஃபிகேட் இங்கே வாங்கிக்கின்ற. அப்ப இவர்கள் வந்து முழுக்க வேற ஒரு தியரியை திணிச்சிட்டு இருக்கிறாங்க. மும்மொழி கொள்கையில அப்படி ஒரு பெரிய அழுத்தமே கிடையாது. இது பல மாநிலங்களில் எதிரொலிக்கிற பூரா மாநில கட்சிகள் வர்சஸ் தேசிய கட்சியாக தான் இருக்குதும். வேற எந்த பாலிட்டிக்ஸ் வேற ஒண்ணுமே கிடையாது. சார், ஒன் லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ வந்து சட்டசபையில் வந்து நேற்று வந்து டிபேட் போயிட்டு இருக்கும்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரே சொல்றாரு, அதிகாரம் எங்க இருக்கோ அங்க போய் நிதியை கேளுங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவர் பியூட்டிஃபுல்லா 3 வார்த்தை பயன்படுத்தினார். நிதி, திறன், அதிகாரம். இது இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்துக்கணும். ஏன்டா எங்களுக்கு தகுந்த போய் கேட்டுக்கோ அப்படிங்கிறது அவர் சொல்ல. இவருடைய துறைகள் தான் அங்கே போச்சு, தொழில்துறையும் சேர்த்து அங்கே வந்து பார்க்குறாங்க. அவருக்கு வந்து பிரிச்சு இது அவருடைய ஒரு ஆத்தாம தான். அதில் வந்து அது வெளிப்பட்டுருச்சு. அது வந்து பதறி அடிச்சு எங்கள் அண்ணன் அப்பாவு சபாநாயகர்கள் மணி அடிச்சிட்டார். அமைச்சர்கள்லாம் நார்மலாக மணி அடிக்க மாட்டாங்க. வச்சுட்டு அமைச்சர் நீங்கள் வந்து அதெல்லாம் உள்ளுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு நீங்கள் முதலமைச்சர்லாம் கேட்டு வச்சுட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமான பதில் சொல்ல விட்டு போட்டு அப்படின்னு பதறிட்டார். என்ன அப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. சரிங்க, ஆமாம். அதனால அது என்ன செய்யறதில்ல, அவர் இப்படி பேசுவார். இனிமே வந்து லைவ்ல போகாது, கவலைப்படாது. இனிமே கேமரா அந்த பக்கம் திருப்பி வச்சுருவாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருக்கு அவர் தன்னுடைய ஆத்தாமே வெளிப்படுத்தார். என்னை வந்து ரொம்ப எப்படி நான் வந்து என்ன, இது திறமையாளர்களுக்கே உள்ள ஒரு சேலஞ்ச். மாஃபாய் பாண்டியராஜன் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அது வந்து கிட்டத்தட்ட 40,000 கோடி பட்ஜெட் இருக்கக்கூடிய துறை. அவர் இந்த அணி மாறியெல்லாம் போய் சொல் பேச்சு கேளாமல் எல்லாம் போய் பண்ணிட்டு மாறினோடனே 100 கோடி ரூபா பட்ஜெட் இருக்கக்கூடிய தொழில் துறை கொடுத்தாங்க. அப்புறம் அவர் கஷ்டப்பட்டது 200 கோடியாக மாற்றினாங்க. 100 கோடி இருந்து 200 கோடி எங்கே இருக்குது, 40,000 கோடி எங்கே இருக்குன்னு பார்த்து. அப்போ என்னென்னா அவங்க அதில் ரொம்ப ஓவராக சிந்திக்கிறாங்க. ஜெயலலிதா மாதிரியான தலைவர்களுக்கு தான் பயங்கரமான அறிவாளிகளை மேய்க்கிறதுக்கான திறன் இருக்கும், ருசிக்கும்.
பெரிய கெட்டிக்காரன், ஆனால் நான் அவனை எப்படி வேலை வாங்குறேன் பாரு அப்படின்னு பார்ப்பாங்க. அது வந்து ஏன்னா அவங்க வேலை வாங்க ரொம்ப சேலஞ்ச். அதை வந்து ஜெயலலிதா மாதிரி நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா சுற்றி அறிவலையெல்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து பயங்கர, அது வந்து வாங்குவாங்க நல்லா. அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, அவங்க வந்து நம்ம எது சொன்னாலும் நொல்ல சொல்லிட்டே இருப்பாங்க, கரு சொல்லிட்டே இருப்பாங்கன்னு அந்த ஒரு அச்சம் இருக்குது. அதனால வந்து அவருக்கு வந்து அவருடைய அந்த ஆடியோனால பாதிக்கப்பட்டுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியல. பட் அவர் வெளிப்படுத்தின வந்து அவருடைய ஆத்தமா தான். சார், அதிமுக பிஜேபி கூட்டணினால திருமாவளவன் கொஞ்சம் பதட்டமாக இருக்காரு. ஏன்னா நேற்று அவர் வந்து திருமாவளவனை வந்து பதட்டப்படுற ஆளே கிடையாது, பதட்டப்பட வைக்கிறாள். நல்லா புரிஞ்சுங்க. அவருக்கு வந்து எப்படி இந்த டிமாண்ட் இந்த ஆஃபர் அப்படிங்கிற அந்த பாடத்தை திரு விஜய்க்கு நடத்தினவர். பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர் வந்து பாடம் கற்கிற இடத்துல இருப்பாரா? அவர் வந்து எல்லாரும் பாடம் நடத்திட்டே இருக்காரு. அந்த லைவ்லையுமே ஒரு தொண்டர்களுக்கு தான் பாடம் நடத்தினார். அதன் மூலமாக கேட்டு எல்லாருக்கும் ஒரு பாடம் நடத்தினார். புரியுங்களா? பார்த்துக்குங்க, ஆஃபர் எவ்வளோ இருக்குது, டிமாண்ட் எவ்வளோ இருக்குது. நான் அதெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே உட்காந்துருக்கிறேன்னு பார்த்துக்க. அமெரிக்காவில் கூப்பிட்டாவோ ஆப்பிரிக்காவில் கூப்பிட்டாவோ, புரியுங்களா உங்களுக்கு? அப்போ எனக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குன்னு காட்டுறாருன்னு. அப்போ அவ்வளோ டிமாண்ட் நான் கூட்டுக்கேன்னு ஆட்டோமேட்டிக்காக கூட்டு. அதனால போன முறை 6 சீட் கொடுத்தாங்க சார் 2021. அதற்கு பிறகு 2 MP ஜெயிச்சிருக்காரு சார். அதுக்கு முந்தின முறை 1 MP தான் ஜெயிச்சாங்க. சரிங்களா? இந்த முறை அப்போ 1 MP அப்படிங்கிறது 6 சட்டமன்றம். இப்போ இந்த முறை வந்து 2 MP ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இன்னொரு 12 சட்டமன்றம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. 10லயா நிற்கும், குறைஞ்சபட்சம் 8லயா வந்து நிற்பாங்க. அப்போ வந்து இவருக்கு வந்து கட்டாயம் கூட கொடுத்தேன். அப்போ எங்கே கை வைக்கிறது? திமுக மட்டுமே. திமுக வந்து ஏற்கனவே அவங்க எட்ஜில் தான் உட்காந்துருக்காங்க. இதில் எங்கள் அண்ணன் கமலஹாசனை வேறு சேர்க்கணும். அவருக்கு MP கொடுத்தா 2 MLA கொடுக்கணும். பாவம், நான் அவ்வளோவா கொடுக்க சொல்வேன். என்ன ஆகுது? வைகோ ஏற்கனவே வந்து DMK சின்னத்தில் போட்டுருக்காங்க. ஒரு மல்லை சத்தியா என்ன பண்ணுவான்னு தெரியாது. ஆளாளுக்கு ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க. இதில் தேமுதிக வேற ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. SDPI வேற வர்றேன்னு சொல்லி சொல்லுது. இந்த மாதிரி வந்து அவருக்கு பயங்கரமான வந்து இவ்வளோ பேர் அன்பு செலுத்தினா நான் இப்படி தான் கொடுப்பேன்னு திமுக தலைவருக்கு வந்து ஒரு பெரிய சிக்கல் தான். அப்போ நெருக்கடி வருங்கிறது தெரிஞ்சு நானும் மற்ற கூட்டணி கட்சிகளும் ஒன்றல்ல. இப்போ காங்கிரஸும் மதிமுக ஒன்றும் சொல்ல மாட்டார்ல, உங்களுக்கு புரியல? அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் வந்து 1, 2 அப்புறம் மற்ற எல்லாம் 2A போடாதீங்க, 1, 2, 3ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3A போட்டுங்க. நீங்கள் வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இவங்க மனிதநேய மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் நீங்கள் எப்படியா வச்சுக்க. என்னை வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுங்கிறது தான் அவரோட ஐடியா. அதற்கு தான் அவர் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து மத்திய ஒன்றிய அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணதெல்லாம் அதெல்லாம் அது எல்லாமே அப்படின்பாரு. ஓகே அப்படின்னு ரைட் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த எதை புஷ் பண்ணுங்கிறது தெரியும். அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு. நம்மளை வந்து ஒரு நெரேட்டிவ் சித்தரிக்க பார்க்குறாங்க. அவர் அன்றைக்கி அதை புதிய தலைமுறை பேட்டில் சொல்கிறார், நான் வந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லலைங்க, வேற வழி இல்லாமல் இருக்கிறதா மற்றவங்க சொல்கிறாங்க. அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறேன். என்ன தமிழக முதலமைச்சருக்கு அவ்வளோ புரியாதா என்ன? அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டே மெசேஜ் ரிசீவ்னு அவர் சொல்லிடுவார். அவ்வளோ பிரச்சனை. அவர் வந்து தன்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தொடர் முயற்சி பண்ணுறாரு. அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள். தொடர்ந்து அதற்கான முயற்சிகள் தேடிக்கிட்டே இருப்போம். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அருண், நன்றி, வணக்கம்.